தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ராமநாதபுரத்தில் கடற்கரையில் விசைப்படகுகளை நிறுத்தி பழுது பார்க்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையடுத்து ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கடற்கரையில் 1550 விசைப்படகுகளை மீனவர்கள் நிறுத்தி வைத்தனர். தொடர்ந்து படகுகளில் பழுது பார்க்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டு படகுகள் மற்றும் கரைவலை மீனவர்கள் மட்டும் மீன்பிடிக்கச் செல்வார்கள் என்பதால் மீன்களின் விலை கணிசமாக உயர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக 350 விசைப்படகுகள் சின்னமுட்டம் கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டு படகுகள் வைத்திருக்கும் மீனவர்கள் மட்டும் 5 கடல் மைல் தூரத்திற்குள் மீன்பிடிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடைக்கால அறிவிப்பை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடிநீர் விநியோக நிறுவன உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலி உணவு பாதுகாப்பு அதிகாரியை போலீசார் தேடி வருகின்றனர். துவரங்குறிச்சி அருகே அமைந்துள்ள குடிநீர் விநியோக நிறுவனத்திற்கு வந்த நபர் தன்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி எனவும் ஆய்வுக்கு வந்திருப்பதாகவும் கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. அவர் போலி அதிகாரி என்பதை அறிந்த உரிமையாளர் மற்றும் நிறுவன ஊழியர் தர்ம அடி கொடுத்து அவரை விரட்டி அனுப்பினர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் துவரங்குறிச்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் வடிவேல் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிரபல மாலின் வளாகத்திற்குள் புகுந்த மயிலை வீடியோ எடுத்து வாடிக்கையாளர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். கோவை மாநகர் பகுதிகளில் இரை தேடி அவ்வப்போது வரும் மயில்களை நாய்கள் துரத்துவதும் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகின்றன. தொடர்ந்து காயமடையும் மயில்களை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வனப்பகுதியில் விடுவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை அவிநாசி சாலையில் மால் வளாகத்திற்குள் நுழைந்த மயிலை கண்ட வாடிக்கையாளர் ஒருவர் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீட்டின் முன்பு உள்ள முட்புதரில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். முதலியார்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த மைத்தீன் என்பவரின் வீட்டின் முன்பு முட்புதர் வளர்ந்துள்ளது. இந்நிலையில் மலைப்பாம்பு ஒன்று புதருக்குள் சென்றதை கண்ட மைத்தீன் கடையம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக மீட்டனர். கடையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாம்பு விடுவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே யானை தாக்கியதில் பழங்குடியின இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழுக்கப்பாறை அதிரப்பள்ளி வனப்பகுதியில் காட்டு யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் மலுக்கப்பாறை பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த ஜபஸ்டியன் நண்பர்கள் 3 வனப்பகுதிக்குள் தேனெடுக்கச் சென்றார். அப்போது காட்டு யானை துரத்தி தாக்கியதில் ஜபஸ்டியன் உயிரிழந்தார். தப்பிச் சென்ற அவரது நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாலக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் அருகே பாம்பின் மீது ஏறிய இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி மற்றொரு வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சித்தாமூர் பகுதியை சேர்ந்த சூர்யா இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையின் குறுக்கே பாம்பு ஒன்று சென்றது. அப்போது பாம்பின் மீது ஏறியதால் நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் எதிரே வந்த மற்றொரு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயம் அடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஷெரீப் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை தான் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரும்பு மனிதன் பட்டம் பெற்ற இளைஞர் நாகர்கோவில் ரயில்வே தண்டவாளத்தில் தண்டால் எடுத்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைக்குட்டி விளை பகுதியை சேர்ந்த கண்ணன் எடை தூக்கும் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். அதிக எடை தூக்கி இந்தியாவின் இரும்பு மனிதன் என்ற பட்டத்தையும் இவர் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தின் தண்டவாளத்தில் நண்பருடன் சேர்ந்து தண்டால் பயிற்சி செய்து வீடியோவை இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் அவரை கைது செய்தனர்.
விசைத்தறியாளர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோவையில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மின் கட்டணம், உதிரி பாகங்களின் விலை உயர்வை கண்டித்தும் கூலி உயர்வு கோரியும் விசைத்தறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து கண்ணம்பாளையம், கருத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவை புறநகர் பகுதிகள் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. திருப்பூரில் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்து வரும் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கூலி உயர்வு கோரி 27 நாட்களாக வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதனால் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசைத்தறி தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ள 3 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டத்தை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி சாமலாபுரம், காரணம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிக நிறுவனங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கோவில் திருவிழாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த 3 வருஷமாகவே இந்த பகுதிக்கு வந்து குடிநீர் கேட்டு, சாலைகள் கேட்டு, பிரதான தேவைகளை கேட்டு முன்னிறுத்தி பலமுறை மாமன்றத்திலையும் பலமுறை ஆணையாளர், மேயர் எல்லார்ட்டையுமே மனு கொடுத்துருக்கேன். எந்த அதிகாரியுமே இந்த பகுதிக்கு வந்து ஒரு பார்வையிட்டதில்லை, யாருமே வர்றதில்லை. போக்குவரத்து கூட மக்கள் பாதிக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக சொல்கிறோம். இந்த முள்ளெல்லாம் வேலிக்கிற முள்ளெல்லாம் இதாக இருக்குது. இல்லை 2 மூதாட்டிகளுக்கு வந்து இந்த முள் கண்ணில் அடித்து கண் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இந்த பகுதியில். அதன் பிறகும் சொல்லி மாநகராட்சியில் எந்த ஸ்டெப்புமே எடுக்காதனால இன்றைக்கி நாங்களாம் இளைஞர்களாக சேர்ந்து இந்த பகுதியில் இருக்க முள்ளப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட மது பாட்டில்களை பெண்கள் தரையில் வீசி நொறுக்கிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோம்பைப்பட்டி கிராமத்தில் 24 மணி நேரமும் அரசு மதுபானம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மது விற்பனையை தடுக்க வேண்டும் என கிராம பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யும் இடத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அங்கிருந்து பாட்டில்களை தரையில் வீசி உடைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் ஜீவா ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும் போது மகளிர் பெட்டி அருகே ஆபாச செய்கை செய்த நபரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக அந்த நபர் மகளிர் பெட்டி நிற்கும் பகுதி அருகே நிர்வாணமாக நின்று ஆபாச செய்கை செய்து வருவதாக பெண் பயணிகள் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள ரயில்வே காவல்துறை மர்ம நபர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு பாராட்டு சான்றும் வெகுமதியும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரிசி ஆலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 24 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆட்டையாம்பாளையம் பகுதியில் உள்ள அரிசி ஆலைக்கு ரேஷன் அரிசி கடத்தி கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆலையில் 24 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மில் உரிமையாளர் தண்டபாணி, மேலாளர் விஜயகரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் வாகன ஓட்டுநர்களை தேடி வருகின்றனர். மக்களிடம் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியை வாங்கி கள்ளச்சந்தையில் அவர்கள் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று வழிபாடு செய்தனர். பக்தர்கள் ஏராளமானோர் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவில் பிரமோற்சவத்தையொட்டி பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரமோற்சவத்தின் 3ஆம் நாள் விழாவையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வெளிர்பச்சை நிற பட்டாடை உடுத்தி திருவாபரணங்கள் சூடி தொப்பார கொண்டை அணிந்து மலர் மாலைகள் தொடுத்து அஷ்டபுஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். 4 மாட வீதிகளில் வலம் வந்த சுவாமியை கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிங்கம்புணரி நாடார்பேட்டையில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா கடந்த வாரம் பூத்தட்டு மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர். முன்னதாக நந்தவனத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என ஏராளமானோர் பால்குடங்களை தலையில் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூர் வேம்பு மாரியம்மன் ஆலய பங்குனி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு பங்குனி சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் இருந்து தீர்த்த குடம், பால் குடம், கரும்பு தொட்டில் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வங்கலீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குறும்பல் வீரகாளியம்மன் நல்லமுத்து மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் ரத காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சித்திரை திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்தும் அகல் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் வழிபட்டனர். குறும்பல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ரத காவடி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில் லட்சுமணன் என்ற இளைஞர் உணவு வாங்க சென்றார். தொடர்ந்து சாலையை கடந்தபோது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் நிற்காமல் சென்ற நிலையில் படுகாயமடைந்த இளைஞர் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொரித்த சிக்கனில் புழு இருந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி அடுத்த கல்புதூர் பகுதியில் செயல்படும் கோழி மற்றும் மீன் இறைச்சி பக்கோடா கடையில் அர்ச்சனா என்பவர் சிக்கன் பக்கோடா வாங்கி சென்றதாக தெரிகிறது. அப்போது சிக்கனுடன் புழுவையும் சேர்த்து எண்ணெயில் வறுத்தெடுத்திருப்பது தெரியவந்ததாக பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை கண்ட அந்த பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். கடை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வீடியோவில் வலியுறுத்தியுள்ளார். ஏரியா பக்கத்தில் RM சிக்கன் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் சிக்கன் கவாப் வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புழு வந்து ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். எது சாப்பிட்டா என்ன ஆயிருக்கோ குழந்தைங்களுக்கு தெரியல எனக்கு. அது நல்ல வேளை குழந்தைங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஹோட்டல் தேடி போகிறோன்னா நல்லபடியாக சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தான் இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி சார்? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேசிய பார்வையற்ற கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். தற்பொழுது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாய விலைக் கடைகளில் இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன்பந்தல் கடைவீதியில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் 50 பேரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பருவம் தவறி பெய்த மழையால் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட எரவாஞ்சேரி, இழுப்பூர், உத்தரங்குடி, எடுத்துக்கட்டி, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதையடுத்து சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் பயிர் காப்பீடு பெற்றுத்தர கோரியும் விவசாயிகள் சங்கரன்பந்தல் கடைவீதியில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்தவித நிவாரணம் கிடையாது. கடந்த 4 வருஷமா எதுவுமே கிடையாது. இப்ப உளுந்து பயிர் போட்டது கூட சுத்தமா அழிஞ்சு போச்சு. இது தாசில்தார யாரும் கணக்கு எடுக்கல. நாங்க மனு கொடுத்ததோட இருக்கு. எனவே அரசாங்கம் இது உடனடியாக எங்களுடைய வாழ்வு ஆதாரத்தை எங்களுக்கு செய்து கொடுக்கணும். இந்த இந்த இதில் பக்கத்துல இன்சூரன்ஸ் கொடுத்த மாதிரி எங்க வில்லேஜ் இது மாதிரி ஒரு 10 வருவாய் கிராமத்துக்கு எதுவுமே கொடுக்கல. உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பிரதான சாலையோரத்தில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சாலைகள் ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட பிரதான காந்தி சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் குழாயில் நேற்று முன்தினம் உடைப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 3 நாட்களாக குழாயில் இருந்து வெளியேறும் தண்ணீர் சாலையில் ஆறு போல் ஓடி வீணாகி வருகிறது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குழாயை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதி வழியே சென்ற கனரக வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை பழவேற்காடு சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் மேம்பாலத்தில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் குடியிருப்புகளின் வழியே செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கனரக வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதி வழியே கனரக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்ட சகோதரர்கள் 2 கைது செய்த போலீசார் 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார்கள் பதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இரவு நேரங்களில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் செய்யாறு அம்பேத்கர் நகரை சேர்ந்த ராமன், லட்சுமணன் என்ற சகோதரர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே காதலிக்க மறுத்த பெண்ணை அரிவாளால் வெட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கற்குடி பகுதியைச் சேர்ந்த திருமலைக்குமாரும் தெற்குமேடு பகுதியைச் சேர்ந்த கண்ணகியும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். கண்ணகி ஆசைப்பட்டதால் அவருக்கு திருமலை வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக இளைஞரிடம் பேசுவதை தவிர்த்து வந்த அந்த பெண் காதலிக்க விருப்பமில்லை என கூறியதாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த அந்த இளைஞர் அவரது வீட்டிற்கு சென்று இளம் பெண்ணை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தெருநாய்கள் கடித்து 4 ஆடுகள் உயிரிழந்ததால் விவசாயி வேதனை அடைந்துள்ளார். பல்லவராயன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சங்கர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஆடுகளை வளர்த்து வந்திருக்கிறார். மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை இரவு பட்டியில் அடைத்த விவசாயி காலையில் வந்து பார்த்தபோது தெருநாய்கள் கடித்து குதறியதில் 4 ஆடுகள் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தி மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மோட்டார் வாகன போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இதில் காவல்துறையினர், தனியார் மோட்டார் வாகன நிறுவன ஊழியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி மோட்டார் வாகன அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழி சாலையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி மறியலில் ஈடுபட்ட மக்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று போலீசார் கைது செய்தனர். புத்தூர் ஆனந்தக்கூத்தன் பகுதியில் உள்ள 4 வழி சாலையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி ஆனந்தக்கூத்தன், கடுக்காய்வரம், சோதியக்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஆனந்தக்கூத்தன் பகுதியில் 4 வழி சாலையில் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்ததை அடுத்து மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டோரை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் வல்லம் பகுதியில் பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த தண்ணீரில் மூழ்கி 1.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லம் பகுதியைச் சேர்ந்த இசக்கிராஜ், திவ்யா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் திவ்யா குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த தண்ணீரில் 1.5 வயது சிறுவன் விஷால் மூழ்கினார். இதனை கண்ட அவரது பாட்டி சிறுவனை மீட்டு செங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவரை சோதித்த மருத்துவர்கள் விஷால் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.